ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/4/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி இரவு 9:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:32 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசியானது காமதா ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சமுத்திர மந்தனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன சமுத்திர மந்தனம்னு சொல்லி பார்த்தோம்னா மந்தனம்னு சொன்னா மத்துன்னு சொன்னா நமக்கு தெரியும் தானே, சமுத்திரத்தை கடைதல் அப்படிங்கிற அந்த பொருளிலே பார்க்க வேண்டும். இந்த ஏகாதசி நாளிலே விரதம் இருந்து இவர்கள் எல்லோரும் சமுத்திரத்தை கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாளைய தினம் பார்த்தோம்னா க்ஷீரசாகரத்தில் அதாவது அந்த பார்க்கடலிலே துளசி ஜனனம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா நாளைய தினத்திலே. ஆக இன்றைய தினம் அந்த சமுத்திர மந்தனம் என்பது நிகழ்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:04 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர உதயம் என்பது மதியம் 2:49 சந்திர அஸ்தமனம் என்பது அதிகாலை 3:33 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:29 முதல் காலை 6:03 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:45 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:07 முதல் பகல் 10:39 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:10 முதல் 1:42 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:38 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:57 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.